கர்ணம் தப்பினால் மரணம் என்பது போல இன்று இந்திய கிரிக்கெட் அணி விளையாடி உள்ளது. திலக் வர்மா விக்கெட் ஆகி இருந்தால் சென்னையில் இன்று இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டி20 போட்டியில் தோல்வியை தழுவி இருக்கும். வால் நட்சத்திரம் போல வந்தாலும் சூரியகுமார யாதவ் அடித்து நொறுக்குவார் என்றார்கள். சூரியகுமார் யாதவ் இரண்டாவது டி20 சொதப்பி இருக்கிறார். முதல் போட்டியில் சிறப்பாக விளையாடிய அபிஷேக் ஷர்மா அதிரடி காட்டி அவுட் ஆகி இருக்கிறார். உன்னை புகழ்ந்தது தப்பா போச்சே. இன்று திலக் வர்மா, வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஸ்னாய் இவர்கள் மூவரும் இன்று சிறப்பாக விளையாடி இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுத்தந்து இருக்கிறார்கள். இங்கிலாந்து அணி வீரர்கள் இன்று பேட்டிங் செய்வதிலும் பந்து வீசுவதிலும் பீல்டிங் செய்வதிலும் சிறப்பாக செயல்பட்டனர். இந்திய அணியின் பேட்டிங் வரிசை இன்று சரிவை கண்டுள்ளது. ரிங்கு சிங், நிதிஷ் குமார் ரெட்டி இருவரும் இன்று விளையாடவில்லை. குரு ஜெரேல், வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இங்கிலாந்து அணி 20 ஓவர்களில் 165 ரன்கள் எடுத்தனர். ஜாஸ் பட்டலர் 45 ரன்கள் 19.2 ஓவர்களில் 166 ரன்களை அடித்து வெற்றி பெற்றனர். 55 பந்துகளில் 72 ரன்கள் அடித்து அவுட் ஆகாமல் இருந்த திலக் வர்மா ஆட்டநாயகனாக அறிவிக்கப்பட்டார்.